ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து எல்சிஎம்மை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்மே வந்து எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 3 நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 4 நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 5 நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த டைப்லாம் ஒரு டைப் பிரிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வேரியபிள்ஸ் கொடுத்தா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பி சி இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே இது வந்து வேரியபிள்ஸ் வித் நம்பர்ஸ் வந்தால் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்தாங்கன்னா எப்படி சார் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும். அதையும் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்பர்ஸை வந்து மல்டிப்ளேயில் கொடுத்து பவரில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2^3 × 4^2 × 5^3 இந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்துட்டு நம்பர்ஸையும் பவர்ஸையும் மல்டிப்ளேயில் கொடுத்துட்டு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் இதே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். அப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்சிஎம் டாப்பிக்கை இதுலேயே முடிச்சிருவோம். சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போது. இது மட்டும் இல்லைங்க, பின்னத்தில் கொடுத்தா ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் இதே வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைப் எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது நம்ம எல்சிஎம்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்படி 2 நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சார் எல்சிஎம் எடுக்கணும்னா, ஒன்றும் இல்லை, நம்ம டானா வகுத்தல் போடுவோம் பார்த்தீங்களா. டானா வகுத்தல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டானா வகுத்தலில் 2 நம்பரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 நம்பரும் கீழே டிவிஷனில் 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணுங்க. 6 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச சின்ன நம்பர் 2 அடித்தா நமக்கு என்ன வரும், 32 6 5 20. இப்படி சிம்பிளை பண்ணும்போது இந்த 2 இடத்துலையும் 1 வந்துச்சுன்னா அதுதாங்க நமக்கு எல்சிஎம், ஹெச்சிஎஃப் சொல்லிட்டு எல்சிஎம். ஓகேங்களா, அது வர்ற வரைக்கும் நம்ம சிம்பிளை பண்ணணும். இல்லைன்னா இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் நம்பராக சிம்பிளிஃபை பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா, நம்பர்ஸ் வந்து 2 நம்பரும் 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்படி எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன, 2 × 3 × 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 × 3 6 6 × 10 60. ஓகேங்களா, எல்சிஎம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா, மீச்சிறு பொது மடங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ, 60. இது தாங்க 2 நம்பருக்கு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, 2 நம்பருக்கு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லியிருந்தேன், சிம்பிளாக 1 வர்ற வரைக்கும் டிவைட் பண்ணணும். இல்லைன்னா 2 நம்பரும் அடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க எல்சிஎம். இது 2 நம்பர் வச்சு பார்த்துருக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. அதே இது 2 நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தால் எப்படி சிம்பிளை பண்ணணும், சேம் மெத்தட் சிம்பிளை பண்ண போகிறோம். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 148 185 வந்து எல்சிஎம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 148 185 எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் சிம்பிளாக 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் 7 2 14 4 2 8 185 அப்படியே வரும். ஓகேங்களா, 74 135 இருக்குது. நான் இதை எதால் சிம்பிளை பண்ணுறேன்னா 37ஆல் சிம்பிளை பண்ணுறேங்க. 37ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 2 37 74 5 37 185ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 2 5 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நான் எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது, 2 × 2 × 5. இங்கே எல் ஷேப்பில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 நம்பரே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கன்சிடர் பண்ணிக்கணும். × 37 2 × 2 4 4 5 20 20 × 37 0 அப்படியே வச்சுக்கிறேன். 37 2ஆல் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும், 74 கிடைக்குங்களா. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன, 740ங்கிறது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். புரிஞ்சுங்களா, நம்ம டானா வகுத்தல் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேரம் உங்களுக்கு. டானா வகுத்தல் படியே சிம்பிளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. கொஞ்சம் 2 நம்பரில் பெரிய நம்பர் கொடுத்தா இப்படி சிம்பிளை பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 நம்பர் வச்சா எப்படி சால்வ் பண்ணணும், 4 நம்பர் வச்சா எப்படி சால்வ் பண்ணணும், 5 நம்பர் வச்சா எப்படி சால்வ் பண்ணணும்,
எப்படி சார் சால்வ் பண்ணுவோம்? எல் டிவிஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ 5 நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5 நம்பர் வச்சு எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பரு? 5, 6, 8, 9. 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா? 9, 12 எல்லா நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச நம்பர் என்ன? 2ஆல் வகுத்துலாங்களா? 2ஆல் வகுத்தா 5 வகுப்படாது, 5 அப்படியே எழுதிருங்க. 6 2ஆல் வகுத்தா 3ன்னு வரும், 8 4ன்னு வரும், 9 அப்படியே வரும், 6 2 12. ஓகேங்களா, திருப்பி நான் எதால் போடுறேன்னா 3ஆல் போடுறேன், 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 5 அப்படியே வரும். ஏன்னா மேஜராக வந்து 3 நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும், அதனால் 1 3 3 4 அப்படியே வரும், 3 9 2 3 6. திருப்பி 2 நம்பர் வந்து 2ஆல் அடியாகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் 2ஆல் சிம்ப்ளை பண்ணிடுறேன். 2ஆல் போடும்போது 5 அப்படியே வரும், 1 2 4 3 அப்படியே வரும், 1. ஓகேங்களா, இப்போ நமக்கு பாருங்கள் 5 2 1 இருக்குது. எல்லா நம்பருமே 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நான் எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது? 2 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அடுத்து 3 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. அப்போது 2 டைம் 3ஆல் பெருக்கிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்து இருக்கிறது 5 மட்டும் இருக்குது. இங்கே எழுதியிருக்கேன், தெரியல போல், மறைஞ்சிருச்சு. 5 அங்கே இருக்குது. ஓகேங்களா, 5 வந்து அங்கே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கணும். 2 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். 3 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 9ன்னு கிடைக்கும். இன்ட்டு 5, 8 இன்ட்டு 5 40 இன்ட்டு 9 இருக்குது. 9 4 36, 0 அப்படியே சேர்த்துருங்க. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன? 360ன்றது எல்சிஎம்மாக கிடைக்கும். ஓகேங்களா, 5 நம்பர் கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க. ஓகேங்களா, 5 நம்பர் கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், சிம்பிளாக தான் போட்டிருக்கோம், பெருசாக ஒன்றும் நமக்கு டைம் எடுக்கலை. ஓகேங்களா, நம்ம இதை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம்னாலே நமக்கு சீக்கிரம் நம்ம சால்வ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, சீக்கிரம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். 5 நம்பர் கொடுத்தாலும் இதே தான், 10 நம்பர் கொடுத்தாலும் இதே தான். 10 நம்பர் வச்சும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 10 நம்பர்னால் 1 முதல் 9 வரை உள்ள முதல் 1 முதல் 9 வரை உள்ள இயல் எண்களின் மீச்சிமா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கொஷினை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஹோம்ஒர்க் கொஷினாக எடுத்துக்கோங்க. அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்க நம்பர் வரைக்கும் எல்சிஎம் என்ன வரும் அப்படின்றத ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறது புரிஞ்சிருக்கா என்னன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, நம்மளோட பெனிஃபிட் என்னென்னா, என்னோட டீச்சிங் மெத்தட் எப்படின்னா, நான் 2 சம் சால்வ் பண்ணால் உங்களை 2 சம் சால்வ் பண்ண வைக்கணும். அதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா நான் சால்வ் பண்ணுறத விட நீங்கள் சால்வ் பண்ணுறதா உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியும். ஓகேங்களா, ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஈஸியானதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 32 36 45 60 80 ஆகிய எண்களால் வகுபடும் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி எல் டிவிஷன் படி தான் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணிடுவோங்களா. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 32 36 45 60 80. நமக்கு எப்பயும் தெரிஞ்ச நம்பர் என்னங்க? நமக்கு 2ஆம் வாய்ப்பாடு மட்டும்தானே தெரியும். 2ஆம் வாய்ப்பாடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம 2ஆல் அடிப்போம். 16 2 32, 18 2 36, 45 அடியாகாது, 30 2 60, 40 2 80. திருப்பி நமக்கு 2ஆம் வாய்ப்பாடு தான், வேறு என்ன? 2ஆல் அடித்தா 8 2 16, 9 2 18, 45 அப்படியே வரும். 15 2 30, 20 2 40. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் 5ஆல் அடிச்சுக்கிறேன். ஏன்னா 3 நம்பர் வந்து 5ஆல் அடியாகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் 5ஆல் அடிச்சுக்கிறேன். 8 அப்படியே வரும், 9 அப்படியே வரும். 9 × 5 45, 3 × 5 15, 4 × 5 20. ஓகேங்களா, இப்போ நான் என்னால் அடிக்க போகிறேன்னா 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 4ஆல் போடும்போது 2 4 8, 9 அப்படியே வரும், 9 அப்படியே வரும், 3 அப்படியே வரும், 1 4 4. இப்போ 3 நம்பர் வந்து 3ஆல் சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் 3ஆல் அடிச்சிட்றேன். 2 அப்படியே வரும், 3 9, 3 9, 1 3 3, 1 3 3. திருப்பி 2 நம்பர் 3ஆல் போடுற மாதிரி இருக்குது, 3ஆல் நான் டிவைட் பண்ணிடுறேன். சைடில் எழுதிக்கிறேன் தெரியலனா. 2 அப்படியே வரும், 1 3 3, 1 3 3, 1 1 இருக்குது. மீதி
2 மட்டும்தான் இருக்குங்களா, இந்த ரெண்டையும் டைரெக்டாக எடுத்துடலாம். 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் எல்லா நம்பரும் 1 1ன்னு வந்துடும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். என்னென்ன நம்பர் இருக்குது, 2 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 டைம் இருக்குது. 3 டைம் 2 மல்டிப்ளை பண்ணால் 8 கரெக்டுங்களா. 3 டைம் 2 மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 டைம் 3 இருக்குது, 3 × 3 9 ஆகும். இன்ட்டு 4 × 5 20, 4 × 5 20 ஓகேங்களா. 9 8 மல்டிப்ளை பண்ணால் 9 72 இன்ட்டு 20 ஓகேங்களா. 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 72, 0 அப்படியே வச்சுக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 7ஆல் 2 மல்டிப்ளை பண்ணால் 14. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 1440ங்கிறது இந்த கொஷினுக்கான எல்சிஎம்மாக இருக்குது ஓகேங்களா. 1440ங்கிறது இந்த கொஷினுக்கான எல்சிஎம்மாக இருக்குது. புரிஞ்சுங்களா. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க ஓகேங்களா. டானா வகுத்தல் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் டானா வகுத்தல் தான். நமக்கு தெரிஞ்ச 2ஆல் வகுத்து பாருங்கள். 2 இல்லையா 3, 3 இல்லையா 4, 4 இல்லையா 5, அவ்வளோதாங்க. இந்த 3 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து 1440 தான் பார்த்துக்கோங்க. லீஸ்ட் நம்பர்னாலும் எல்சிஎம் தான், மிகச்சிறிய எண்ணாலும் எல்சிஎம் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்களேன்ட்டு யோசிக்காதீங்க. எல்சிஎம் தான் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. அந்த லேஸ் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை அப்படின்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தமிழில் கொடுத்துருக்காங்க, மீதின்ற வகுப்படும் மிகச்சிறிய எண். எல்சிஎம் வந்து மிகச்சிறிய எண் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நமக்கு எல்சிஎம் வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன வந்துச்சு, 1440ன்னு நமக்கு கிடச்சிச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ஓகே சார், இப்போ நம்ம பின்னத்தில் கொடுத்தா எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தெரியும். என்ன சார் இப்படி கொடுத்துருக்காங்க, இதை எப்படி சார் சால்வ் பண்ணணுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. நிறைய பேர் கேட்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்களா. அப்போது மேலே கொடுத்துருக்க நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுங்க. மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர் இருக்குது, 2 3 1ன்னு இருக்குது. அப்போது 3 நம்பருமே 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 3 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6. எல்சிஎம் வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே சார், அப்போ கீழே இருக்க நம்பர், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்லாம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கெல்லாம் நம்ம ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 5 2 ஓகேங்களா. 5 5 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ஹச்சிசிஎஃப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காமன் நம்பரால் வகுத்தா தான் அது கிரேட்டஸ்ட்டு காமன் ஃபேக்டர், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு மீ பெரு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீ போ மான்னு சொல்லுவாங்க, மீ போ வான்னு சொல்லுவாங்க. மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. மடங்குன்னு சொல்லிட்டேன், மடங்குனா மீச்சிமா போயிடும். மீ பெரு பொது வகுத்தி ஓகேங்களா. நமக்கு இந்த 3 நம்பரை காமனான நம்பரால் வகுப்படுறது என்னது, 1ஆல் மட்டும்தான் நமக்கு காமனாக வகுப்படும் 3 நம்பரும் ஓகேங்களா. அப்போ நமக்கு இந்த 5 5 2ன்ற இருக்குது ஹச்சிஎஃப் என்ன, ஹச்சிசிஎஃப் வந்து 1. ஓகே சார், இப்போது நம்ம அவங்க கொடுத்துருக்க லாங்குவேஜில் எழுதலாம். மேலே இருக்கிற எல்சிஎம் கண்டுபிடிச்சவங்களா, எல்சிஎம் எவ்வளோ 6, டினாமினேட்டர் அதாவது டினாமினேட்டர் கீழே இருக்க நம்பருக்கு என்ன ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் 1. இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குங்களா. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்சிஎம் ஓகேங்களா. 6ங்கிறது இந்த கொஷினுக்கான எல்சிஎம்மாக இருக்கும் ஓகேங்களா. 6ன்றது இந்த கொஷனுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்களா. அப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பருக்கு எல்லாமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கு எல்லாமே நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரு பொது எண்ணால் வகுப்போம். அந்த பொது எண் தான் நமக்கு வந்து ஹச்சிசிஎஃபாக இருக்கும். நமக்கு இங்கே வர 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 5 2ன்னு. இந்த 3 நம்பரை காமனாக வகுக்கிறது வந்து நமக்கு 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ இந்த 3 நம்பருக்கான ஹச்சிஎஃப் வந்து 1. அப்போ நமக்கு கேட்டதானே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன, 6/1. அப்போ நமக்கு வர்றது ஆன்சர் என்ன, 6ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் இதே மாடலில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின், இதே மாதிரி 4 பின்னம் கொடுத்தா என்ன சார் பண்ணணும். அதே மாதிரி தான் மேலே இருக்க நம்பர், அதாவது நியூமரேட்டருக்கு எல்லாமே நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 3 4 9ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் வகுப்படும், அதனால நான் 2ஆல் வகுத்துறேன். 2 2 3 அப்படியே வரும். 2 4 9 அப்படியே வரும். 3ஆல் வகுக்கிறேன். 1 3 3 1 3 3
2 அப்படியே வரும். 3 × 3 9. 2யும் 3யும் காமனாக வைக்கிறது 1 மட்டும்தான் வைக்கும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 × 3 6, 2 × 3 6, 6 × 6 36ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன? 36ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 36ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு லாஸ்ட் சம்மில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போங்களா? ஹச்சிஎஃப் என்ன? 3 5 7 13ன்றது டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரையும் பாருங்கள், 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். 2ஆல் வகுப்படுமா? படாது. 3ஆல் வகுப்படுமா? படாது. 3ஆல் வகுப்பட்டால் இது 1 மட்டும்தான் வகுப்படும். எல்லா நம்பரையும் காமனாக வகுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 3 மட்டும்தான் 3 மட்டும்தான் இதில் கொடுத்துருக்க 3 மட்டும்தான் வகுப்படும். மீதி இருக்க நம்பர்லாம் வகுப்படாது. ஸோ 1ஆல் மட்டும்தான் நமக்கு இந்த கொஷின் வகுப்படும். 1ஆல் மட்டும்தான் காமனாக வகுக்க முடியும். அப்போ 3 5 7 13 இதுக்கான ஹச்சிஎஃப் என்ன? 1. ஏன் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். 3 7 5 13 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அது வந்து எப்பயுமே 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து, இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் வந்து 1. ஓகேங்களா, நமக்கு கேட்டது பின்னத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நியூமரேட்டருக்கு நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சி? 36ன்னு கிடச்சி. டினாமினேட்டருக்கு ஹச்சிஎஃப் என்ன கிடச்சி? 1ன்னு கிடச்சிச்சு. இதுதான் நமக்கான எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ நமக்கு 36/1 36ன்றதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே சார், இப்படி நமக்கு பின்னத்தில் கொடுத்ததை சால்வ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இப்போது டெசிமல் தசம என்ன கொடுத்தா எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். இன்ட்ரோவில் இதை சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தசம என்ன கொடுத்தா நம்ம எப்படி சார் சால்வ் பண்ணணும் பாருங்கள். தசம எண், அதாவது புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை இப்போது பார்க்க போகிறோம். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 0.6ன்னு கொடுத்துருக்காங்களா? நான் 0.6 எப்படி எழுதலாம்? 6/10ன்னு எழுதலாங்களா? கீழே டினாமினேட்டரில் எவ்வளோ புள்ளி இருக்கும், மேலே அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஒரு 0 இருக்குது. அப்போ 6க்கு முன்னாடி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 0.6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 9.6 எப்படி எழுதலாம்? 96/10ன்னு எழுதலாங்களா? 96/10ன்னு எழுதலாங்களா? மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு ஸ்தானம்னா நமக்கு 6 அந்த சைடு போயிட்டு புள்ளி நடுவில் வரும். அதே மாதிரி 0 எப்படி எழுதுனா? 12/100 அப்படின்ற மாதிரி எழுதலாம். மேலே 2 கீழே 2 0 இருந்தால் மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அதை தான் நம்ம 0.12ன்னு எழுதியிருந்தோம். ஓகே சார், இப்போ நம்ம பின்னத்தில் எழுதிட்டோம் சார். நமக்கு பின்னத்தில் எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? இப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம், டினாமினேட்டருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். நியூமரேட்டர் என்ன? 6 96 12. நமக்கு டைரெக்டாக தெரியும் இந்த 3 நம்பருமே 6ஆல் வகுப்படும். நான் டைரெக்டாக 6ஆல் வகுத்துறேன். 6 6 36ன்னு கிடைக்கும். 6 12. 16 2ஆல் அடியாகும். அதனால் நான் திருப்பி 2ஆல் அடிச்சிடுறேன். 1 அப்படியே வரும். 8 2 16, 2. ஓகேங்களா, 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 2 12, 12 × 8 96ங்கிறது நியூமரேட்டருக்கான எல்சிஎம். ஓகே சார், அப்போ டினாமினேட்டர் என்ன சார் பண்ணணும்? நமக்கு டினாமினேட்டர் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? என்ன நம்பர் இருக்குது? 10 10 100 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரை காமனாக வகுக்கிறது எது? 10ன்ற நம்பரால் காமனாக வகுக்குங்களா? 10ஆல் வகுத்தா ஒரு 10 10, ஒரு 10 10, 5 5 100. 10 × 10 100ன்னு ஆகுங்களா? இப்போது நமக்கு ஹச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 10ன்னு கிடச்சிருக்கு. எல்சிஎம் என்ன கிடச்சிச்சு? 96. ஹச்சிஎஃப் என்ன கிடச்சி? 10ன்னு கிடச்சி. இதுதான் நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கீழே ஒரு ஸ்தானம் ஒரு 0 இருந்துச்சுன்னா மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 9.6 அப்படின்னு எழுதலாங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 9.6ன்னு எழுதலாங்களா? அப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த கொஷனுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்படி தான் தசம எண் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனையும் சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? 2 நம்பர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், 3 நம்பர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், 4 நம்பர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், 5 நம்பர் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும், டெசிமல் தசம எண்ணா கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே சார், பவரில் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது? இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து பவரில் கொடுத்தா எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா நமக்கு
என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிளை கம்பேர் பண்ணணும், சேம் வேரியபிளை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காமிக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a cube b power 4 a b power 5 a squared b power 7 கொடுத்துருக்காங்களா. 3 டேர்ம்லேயுமே ரெண்டு வேரியபிள் வந்து சேமாக தான் இருக்குது. ஏபிங்கிற வேரியபிள் வந்து 3 டேர்ம்லேயும் இருக்குது. அப்போது நமக்கு காமனான வேரியபிள் இருக்குது. அப்போது இருக்கிறதுலே பவர் அதிகமாக இருக்கிறது எது? ஏல பார்த்தோம்னா ஏ க்யூபா ஏவா ஏ ஸ்கொயர்டா? ஏ க்யூப் தானே பவரில் பெருசு, அப்போது ஏ க்யூப் எழுதிக்கிறேன். பி பவரில் பார்த்தா நமக்கு பி பவர் 4 பி பவர் 5 பி பவர் 7. இருக்கிறதுல பெரிய பவர் என்ன? பி பவர் 7. இது தாங்க இந்த கொஸ்டினோட எல்சிஎம். நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறதுலே பெரிய பவர் தான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். இங்கே பாருங்கள், லோயஸ்ட் காமன் மல்டிப்புளாக இருந்தால் நமக்கு ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில் பார்க்கும்போது லோயஸ்ட் காமன் மல்டிப்புள்னு சொல்லுவாங்க. நமக்கு லோயஸ்ட்டுன்னு வந்தால் நம்ம ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஆல் டேர்ம் எல்லா டேர்மையும் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த டேர்மில் சீன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்னா இந்த சியை கன்சிடர் பண்ணணும். சியை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த டேர்மில் சி கொடுக்கல, ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. ஏபின்ற 2 வேரியபிள் சேமாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது காமனாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஏ க்யூப் பி பவர் 7. ஓகே சார், நமக்கு இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்துட்டாங்க. இப்போ வேரியபிள் வித் நம்பர் கொடுத்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டினாக பார்ப்போம். ஓகேங்களா, நம்பரை கொடுத்தா வேரியபிள் வித் நம்பர் கொடுத்தா நம்ம என்ன சார் பண்ணுறோம்னு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸே வித் வேரியபிள், அதாவது ஏன்ற டேர்ம் காமனாக இருக்குது. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து ஏன் தான் வரும். 3 டேர்ம்லேயே காமனாக இருக்கனால ஏன்றது காமனாக வந்துடும். ஓகேங்களா, நம்ம நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 5 7. கரெக்டுங்களா? வேரியபிளை விட்டுருங்க, நம்பர்ஸ்க்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஏன்னா நமக்கு எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, அதனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே சார், இங்கே பாருங்கள் 3 நம்பர் வந்து நமக்கு 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ நம்ம இந்த நம்பர் எல்லாத்தையும் டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். 2 10 10 × 7 70. ஓகே சார், நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேரியபிளுக்கு என்ன சார் பண்ணணும்? 3 இதுலேயுமே வந்து ஏன் தான் இருக்குது. இருக்கிறது ஹையஸ்ட் பவர் ஏ பவர் 1 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம ஏவை எழுதிடலாம். ஏ பவர் 1நாலும் ஏனாலும் சேம் தான், வேறு நினச்சிடாதீங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 70 ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? 70 ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஓகே சார், இந்த மாதிரி நம்பர்ஸ் வித் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இப்போ என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 16 -12ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சரில் மைனஸ் சேர்த்திக்கலாம். ஸோ +12ன்னு எடுத்துக்கிறேன். 12 8. இந்த 3 நம்பருமே 4ஆல் வகுப்படும். ஓகேங்களா, 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா 4 16 3 12 2 8. 2 நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும். ஸோ திருப்பி சிம்பிளை பண்ணிடுறேன். 2ஆல் சிம்பிளை பண்ணும்போது 2 4 3 1. கரெக்டுங்களா? இப்போது எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு என்னது? எல்சிஎம். மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 4 × 2 8, 8 × 2 16, 16 × 3 48. நமக்கு -12ன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம -48ன்னு எழுதிக்கலாம். ஓகே சார், இப்போ வேரியபிள்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, வேரியபிள்ஸ் பார்த்தா என்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள் என் இல்லை, லாஸ்ட் டேர்மில் பாருங்கள் எம் இல்லை. ஆனால் நம்ம என் ரெண்டையும் கம்பேர் பண்ண தான் போகிறோம். எம் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? எம் ஸ்கொயர்டு. அப்போ எம் ஸ்கொயர்டு எழுதிருங்க. ஓகே, என் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஸ்கொயர்டுன்னு எழுதிருங்க. என் ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட் பவர். இப்போ என் ஸ்கொயர். நமக்கு இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் என்ன? எல்சிஎம் வந்து 48 -48 எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு. ஓகே சார், எல்சிஎம்னா நம்ம எல்லா டேர்மையும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எழுதணும். டேர்ம் இன்கேஸ் ஃபார் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எம் வந்து லாஸ்ட் டேர்மில் இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எம் இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதே ஹச்சிசிஎஃபாக இருந்தால் நமக்கு 3 இதுலேயுமே அந்த டேர்ம் காமனாக 3 இதுலேயுமே அந்த டேர்ம் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அதை நம்ம ஹச்சிசிஎஃப் வரும்போது பார்ப்போம். எல்சிஎம்க்கு வந்து இருக்கிற ஹையஸ்ட் பவர் இருக்கிற எல்லா டேர்மையும் எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா, இங்கே இசட்னு இருந்துச்சுன்னா இசட்டை கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஒரே ஒரு டேர்மில் இசட் மட்டும் இருக்குங்க. அந்த இசட்டையும் டைரெக்டாக ஆன்சரில் எழுதணும். அதுவும் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மா கொடுக்க போகிறேன், அதனால் நான் பாஸ் பண்ண போகிறேன் வீடியோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ் வித் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, PQR. ஓகேங்களா, செகண்ட் டைமில் Q இல்லை. அப்போது கம்பேர் பண்ணுமா சார்னா கண்டிப்பாக கம்பேர் பண்ணணும். இருக்கிறதுல Qவோட பவர் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், Pயோட பவர் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், Rோட பவர் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும்.
3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் இந்த கொஷனுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷனை பார்த்துருவோம். ஓகே சார், இந்த மாதிரி நமக்கு வேரியபிள்ஸ் வித் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இருக்கிறதுல வேரியபிள்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா, இருக்கிறதுல எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன, எக்ஸு க்யூபு. ஓகேங்களா, எக்ஸு க்யூபு. ஒய்க்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன, ஒய் க்யூபு. ஓகேங்களா, ஒய் க்யூப் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். கொஞ்சம் எழுத்து மட்டும் பிளராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இசட்டுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன, இசட் க்யூப். அப்படின்றது எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கட் ஆயிரும், டி கட் ஆயிரும். இங்கே பாருங்கள், பிலையும் சிலையும் தான் நமக்கு இருக்குது. எல்சிஎம்ங்கிறது கொடுத்துருக்க நம்பரை வந்து ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம்ங்கிறது கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஈக்குவலாக வரணும், இல்லை அதை விட பெருசாக வரணும். 15ன்ற நம்பரை வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க, 90, 150, 225 கொடுக்கவே இல்லை. அப்போ இது வருமானா வராது. நமக்கு எல்சிஎம்ங்கிறது எப்பயுமே பெருசாக தான் இருக்கும். கொடுத்துருக்க நம்பரை விட பெருசாக இருக்கும், இல்லைன்னா அதுக்கு கொடுத்துருக்க நம்பர்லேயே இருக்கிற பெரிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 225 தான் இங்கே பெருசாக இருக்குது. ஒன்று 225 இருக்கும், இல்லைன்னா அதுக்கு மேலே பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, 225 கொடுக்கல, 450 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 450 எக்ஸ் கியூப், ஒய் கியூப், இசட் கியூப். ஓகேங்களா, இது வேரியபிள் வச்சு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா, வேரியபிளை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நிறையா சம்மில் வந்து இசட் பவர் 2ன்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ நான் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சும் காட்டிடுறேன். ஓகேங்களா, 450 வருதான்னு. 90, 150, 225, 225ன்னு கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாக எல்லா நம்பரும் 5ஆல் வகுப்படுறதுனால நான் டைரெக்டாக 5ன்னு எடுத்துடுறேன். 18 90, 30 150, 45 225. 3 நம்பரும் 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நம்ம டைரெக்டாக 3ஆல் வகுத்துறேன். 6 3 18, 5 3 30, 15 3 45. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பர் 5ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நான் டைரெக்டாக 5ஆல் வகுக்கிறேன். 6 அப்படியே வரும். 2 10, 3 15. திருப்பி நான் 2ஆல் வகுத்துறேன். 2ஆல் வகுக்கும்போது 3 6, 1 2 3. 2 நம்பருமே 3ஆல் வகுப்படும். டைரெக்டாக 3ஆல் போட்டுறேன். கீழே என்ன வரும், 1 1 1 வர வரைக்கும் நம்ம சிம்ப்ளை பண்ணியாச்சா. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 5 × 5 25, 3 × 3 9 × 2 18 × 25. 18யும் 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 450ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 18 × 25 450. ஓகேங்களா, ஓகேங்களா, 450ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். நம்ம ஆப்ஷன் எலிமினேட் மெத்தட் படியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பவர் வச்சு தான் வரும். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு சில டைம் கொடுத்துருக்காங்க. ஏ பவர் கே ப்ளஸ் 3, ஏ பவர் கே ப்ளஸ் 5ன்றது கொடுத்துட்டு நமக்கு இருக்கிறதுல எல்சிஎம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் தான் நமக்கு எல்சிஎம்னு நான் நம்ம வேரியபிள்ஸ் வச்சு சொல்கிறப்பயே நான் சொல்லிட்டேன். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன, ஏ பவர் கே ப்ளஸ் 5. அவ்வளோதான், பார்த்தோன்னே போட்டுறணும். ஓகேங்களா, ஏ பவர் கே ப்ளஸ் 5ங்கிறது தான் இந்த கொஷனுக்கான எல்சிஎம். ஓகேங்களா, ஏ பவர் கே ப்ளஸ் 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப்பில் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, x² y ப்ளஸ் xy² கொடுத்துருக்காங்களா. இதிலேருந்து நம்ம xyயை காமன் எடுப்போம். xyயை காமன் எடுத்தால் இதிலேருந்து ஒரு பவர் மட்டும் குறைங்களா. இப்போ எக்ஸ் இருக்கும், ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். ஸோ வந்து ஒய் வெளியே வந்துருச்சு. இதில் எக்ஸ் வெளியே போயிடும், ஒய்லேருந்து ஒரு பவர் வெளியே எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது என்ன, ஒய்ன்னு இருக்கும். கரெக்டுங்களா, இது ஃபஸ்ட்டு டைம். இதே மாதிரி செகண்ட் டைம் எழுதுனா எப்படி எழுதுனா, x² ப்ளஸ் xyன்னு எழுதுனாங்களா. இதிலேருந்து நம்ம எக்ஸை காமன் எடுக்கலாங்களா. 2 டேர்ம்லேயே காமனாக இருக்கிறது எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது. அதனால் நான் எக்ஸை காமன் எடுத்துடுறேன். காமன் எடுத்துகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ் வெளியே வந்துடும், மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதிலேருந்து எக்ஸ் வந்துருச்சுன்னா, xyலேருந்து எக்ஸ் வெளியே வந்துருச்சுன்னா ஒய் மட்டும் இருக்கும். எல்சிஎம்ங்கிறது என்னது, ரெண்டுலேயும் காமனாக இருக்க டேம் வித்து காமனாக இல்லாத டேமுங்களா. காமனாக இருக்க டேம் என்னது, எக்ஸு. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற டேமு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குங்களா. இதில் காமன் இல்லாத டேம் என்ன, ஒய்ன்னு இருக்குது. அதையும் எடுத்துக்கணும். இதை எக்ஸ்ஒய்ன்னு டைரெக்டாக எழுதிடலாங்களா. எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். இதை நான் மேலே எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம்னா, இந்த எக்ஸ்ஒய்யை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்² ஆகும். ஒய் இல்லை, அதனால் ஒய்யை டைரெக்டாக எழுதிடுறேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் இல்லை, எக்ஸை டைரெக்டாக எழுதிடுறேன். ஒய் இன்ட்டு ஒய்
ஒய் ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டுங்கிறது இந்த கொஸ்டினுக்கான எல்சியமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? எல்சியமாக இருக்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. இங்கே பாருங்கள் காமன் இல்லாத டேம் என்னது ஒய் காமனாக இல்லை, அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தெரிஞ்சால் இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நமக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்னு கொடுத்துருக்காங்களா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குங்களா. இதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க டைம் எழுதிடலாங்களா. அப்போது எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு நமக்கு கொடுத்த ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டோம். மீதி இன்னொரு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. இருக்கிறதுல காமனான டைம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ. அதில் பெரிய பவர் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். மீதி இருக்கிறதையும் நம்ம எல்சிஎம்மில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த டைமையும் சேர்த்துடணும். அப்போ நமக்கு எல்சிஎம்ங்கிறது என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான நமக்கு எல்சிஎமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ரெண்டுலேயே காமனாக இருக்க டைமில் ஹையஸ்ட் பவர் எழுதிக்கிட்டோம். காமன் இல்லாத டைமை அப்படியே எடுத்து எழுதிடணும். காமனாக இல்லாத டைம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயருங்கிறது காமனாக இல்லை, அதை நம்ம எடுத்து மல்டிப்ளையில் எழுதிடணும் எல்சிஎம்மில். ஓகேங்களா? அப்போ நமக்கான ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வச்சு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டோட ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா வந்து போன கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கான எல்சிஎம்மை கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே சார், மற்ற எல்லா டைப்பு பார்த்துட்டோம் சார். இப்போ லாஸ்ட் டைப்பு சார். இப்படி மல்டிப்ளிகேஷன் பவரில் கொடுத்துருந்தா எப்படி சார் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னதான் காமன் டேர்மில் இருக்க அதிகமான பவர் ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணுமா. இப்போ 2ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 2 பவர் 4. கரெக்டுங்களா? 2 பவர் 4 அவங்க கொடுத்த மாதிரி இன்ட்டு எழுதிக்கலாம். 3ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 3 பவர் 3 இன்ட்டு 5ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 5 பவர் 4. கரெக்டுங்களா? அடுத்து 2 டேர்மில் மட்டும்தான் 7 இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 7 ஸ்கொயர்டு. ஓகே சார். இப்போ 11 வந்து ஒரு டேர்மில் மட்டும் இருக்குது சார். கன்சிடர் பண்ணணுமானா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இன்ட்டு 11 அப்படிங்கிறதான் நமக்கான எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரு எல்லா டேர்மையும் எழுதிடணும். ஓகேங்களா? இருக்கிறதுல பொதுவாக இருக்கிறதுல ஹையஸ்ட் டேர்மு காமனாக இல்லாத நம்பரை அப்படியே எழுதிடணும். நமக்கு காமனாக இல்லாதது 11 காமனாக இல்லை, 7ங்கிறது 2 டேர்மில் மட்டும் காமனாக இருந்துச்சு. அது 2த்தில் ஹையஸ்ட் பவரை எழுதிட்டோம். ஓகேங்களா? அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதிட்டா நமக்கு அதுதான் எல்சிஎம்ங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு எல்சிஎம்மில் இருக்க டைப்ஸ். அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? எல்சிஎம்மில் நம்பர்ஸ் வச்சு வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வேரியபிள்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சோம், வேரியபிள்ஸ் வித்து நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் டைப்பில் சால்வ் பண்ணோம். இப்போது நம்பர்ஸ் வந்து பவரில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணோம், ஈக்குவேஷன் வித் நம்பர்ஸை வந்து எப்படின்றதையும் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் வித் நம்பர்ஸுங்கிறதையும் சால்வ் பண்ணுவோம். அது லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அதுவே லாஸ்ட்டு கொஸ்டின். மேலே கொஸ்டின் விட்டேன்னு நினைக்கிறேன். அதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளாக கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 2 லாஸ்ட் டைமில் இல்லைன்னா அது 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு அப்படியே ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ வந்து இந்த 2 டேர்ம் வந்து நமக்கு காமனாக டிவிசிபிள் ஆகிறது 1ஆல் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். எல்சிஎம்ங்கிறது 6ன்னு கிடச்சிருச்சு. ஓகே சார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களா. 1 ஸ்கொயர்டு வந்து 1 தான், அதை நம்ம 1 பவர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? இப்போ 3 டேர்ம்லேயும் ஏ மைனஸ் பி, அதாவது ஏ மைனஸ் 1ங்கிறது காமனாக இருக்கும். நம்ம டேர்முக்கு எழுதோம்னா ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு
a மைனஸ் 1 மூணாவது டேர்மை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகேங்களா, நமக்கு நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, 2 டேர்மில் வந்து 6 இருக்குது. அதனால் நம்ம இதை வேரியபிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, a மைனஸ் 1 ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் டேர்மில் பாருங்கள் a மைனஸ் 1 இருக்குது. இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன, a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, நமக்கு முன்னாடி 6 நம்பர் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் 6ன்னு, அந்த 6 போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு காமனாக இல்லாத டேர்ம் என்ன, a ப்ளஸ் 1ங்கிறது காமனாக இல்லை, அதையும் டைரெக்டாக எடுத்து எழுதிருங்க, a ப்ளஸ் 1. ஓகேங்களா, அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன, 6 a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a ப்ளஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க எல்சிஎம்மில் இருக்கிற டைப். ஓகேங்களா, எப்படிலாம் இது வரைக்கும் டிஎன்பிசியில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்சிஎம் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு மாடல் வைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சால்வ் பண்ணிட்டேன். இதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நிறையா சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்சிஎம்லேருந்து மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 6 கொஷின் 5 கொஷின் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 5 கொஷின் ஒரே எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, ஒரே எக்ஸாமில் 5 எல்சிஎம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், 5 கொஷின் வந்து இதில் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில் அப்படின்னு. அதை தான் இப்போயும் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், நல்லா படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.